பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு காலப்போக்கில் பன்னாட்டு நிறுவனங்கள் பணப்பலத்தின் மூலம் நாட்டின் ஆட்சியாளர்களை தங்கள் கைப்பாவையாக மாற்றி விடுகின்றனர். சரியா, பன்னாட்டு நிறுவனம் பணபலத்தின் மூலம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட்சியாளர்களை தன்னோட கையில் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி அவங்களோட வேலையை நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வெள்ளையர்கள் வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கு சென்று அடிமைப்படுத்தி நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்துள்ளனர். சரி, 100 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு அதேமாரி ரிவல்லரி அமாங் த நேஷன், நாடுகளுக்கிடையே போட்டி. அக்யூட் காம்படிஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் மே லீட் டு ரிவல்லரி among the nation. This may lead to conflict of interest among the countries and end up in war among them அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி செய்வதில் ஏற்படும் போட்டி நாடுகளுக்கினே போட்டியாக உருவெடுக்கிறது. சரியா, ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது, எக்ஸ்போர்ட்டு. சரியா, எக்ஸ்போர்ட்டில் செய்கிறதுல அவங்களுக்குண்டே என்ன ஆயிடுது, போட்டி வந்துடுது. ஏற்றுமதி செய்வதில் ஏற்படும் போட்டி நாடுகளிடையே போட்டியாக அவங்களுக்கு ஏற்றுமதி செய்ய போட்டி நாடுகளுக்கு இடையான போட்டியாக என்ன பண்ணுது, மாறுதுங்கிறாங்க. இது நாடுகளுக்கிடையே சச்சரவுகளை உருவாக்கி போர் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. போர் ஏற்படக்கூடிய சூழலில் என்ன பண்ணுது, இது கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா invention of culture. International business may result in invasion of country culture. Younger generation is more likely to imitate foreign culture and buy goods and service beyond their means to gain acceptance in the affluent section of society. This will ruin the conventional லைஃப்ஸ்டைல் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு வணிகம் நாட்டின் கலாச்சார சீரழிவிற்கு காரணமாக அமைகிறது. சரியா, பன்னாட்டு வணிகம் நாட்டோட கலாச்சாரத்துக்கு என்ன சீரழிவுக்கு முக்கிய காரணமாக அமைகிறதுங்கிறாங்க. இளைய தலைமுறையினர் அந்நிய நாட்டு மோகத்தில் தங்கள் வாங்கும் சக்தியை மீறி பொருட்களை வாங்கி தங்களை சமுதாயத்தில் மேம்பட்டவர்களாக காட்ட முயற்சிக்கின்றனர். அதுவே தான். சரி, என்ன சொல்கிறாங்கனாக்கா யங் ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு மீறின அளவில் என்ன பண்ணாங்க, செலவு பண்ணி தன்னோட மதிப்பை என்ன பண்ணிக்கிறாங்க, சொசைட்டியில் நல்ல ஒரு நிலையில் காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதேமாதிரி இது பழமையான வாழ்வியல் முறையளிக்கிறது. இது என்னென்னா கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 26 லெசன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் என்னது, இம்போர்ட் ப்ரொசீஜர். இம்போர்ட் என்னது, எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியின் நடைமுறைகள். எக்ஸ்போர்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஏற்றுமதி. எக்ஸ்போர்ட் ஹேவ் அட்டைன்டு கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் இன் த contemporary world. It has emerged as one of the vital indicator of a nation's social, economical and political growth. No country in the world can produce all the goods and service it required. They have to inevitable buy and sell from one another. Therefore, countries have to engage in international trade. Export and import represent two sides of the same coin of international trade அப்படிங்கிறாங்க. இன்றைய நவீன உலகில் ஏற்றுமதி வணிகம் மிகுந்த முக்கியத்துவத்தை அடைந்திருக்கிறது. சரிப்பா, இன்றைய நிலையில் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. நவீன உலக ஏற்றுமதி வணிகம் மிகுந்த முக்கியத்துவத்தை அடைந்திருக்கிறது. ஒரு நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சியின் மிக முக்கிய குறியீடாக ஏற்றுமதி வணிகம் உருவாக்கியுள்ளது. சரியா, ஒரு நாட்டோட சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சியில் ஏற்றுமதி வணிகம் முக்கிய ஒரு குறியீடாக என்ன அமைஞ்சிருக்குதுங்கிறாங்க. எந்த ஒரு நாடும் தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. சரியா, எந்த ஒரு நாடும் என்ன பண்ண முடியாது, தனக்கு தேவையான பொருளை அவங்களே என்ன பண்ண முடியாதுன்னா உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. ஒவ்வொரு நாடும் பொருட்களை வாங்குதல் விற்றல் என்பது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. சரி, ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை
அவங்களே வந்து உற்பத்தி வந்து செஞ்சுக்கிறதுங்கிற முடியாத காரியம். சரி, எனவே அனைத்து நாடுகளும் பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபட வேண்டியுள்ளது. எல்லா நாடும் பன்னாட்டு வணிகத்தில் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஈடுபட வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்கங்கிறாங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி என்பவை பன்னாட்டு வணிகம் என்னும் நாணயத்தின் 2 பக்கங்களாக உள்ளன. சரி, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுங்க இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு காயினில் எப்படி வந்து டபுள் சைடு வந்துருக்குமோ அது மாதிரி அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி இன் அதர் வேர்டு த கண்ட்ரி ஹாவ் டு பை த குட்ஸ் விச் ஆர் எய்தர் நாட் அவைலபிள் ஆர் நாட் adequately available in home country and sell the surplus goods service produced by it to other countries which need them utmost in short each and every country has to export surplus goods and import the deficit goods. In this process it earned precious foreign exchange and use the foreign exchange those earned for import goods which cannot be produced or adequate produced in the home country அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுருங்கக்கூறும் ஒவ்வொரு நாடும் தன்னிடம் உபரியாக உள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்வதும் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை இறக்குமதி செய்வதும் நடைமுறையில் உள்ளதுங்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் தாண்ட வந்து இருக்கக்கூடிய உபரியான பொருட்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்வதும் பற்றாக்குறையுள்ள பொருட்களை இறக்குமதி செய்வதும் நடைமுறையில் வந்து அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏற்றுமதியில் ஈட்டப்படும் அந்நிய செலவை பயன்படுத்தி தன்னால் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள முடிகிறது. சரியா, இறக்குமதி செய்ய முடியாத பொருளை என்ன பண்ணாங்க, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்கி அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ண உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, பங்களாதேஷ், சவுத் கொரியா அண்டு ஸோ ஆன் require substantial amount of foreign exchange in order to acquire machineries, equipment, raw materials, petroleum product, minerals research, technical know-how, managerial talent and so on for their faster economic development. Government of India has initiated several steps to encourage export. It has been promoting export by providing cash incentive, tax incentive and relief, institutional support, concession interest rate, infrastructure assistance, loan assistance, tax expectation, tax holiday and transfer concession etc. Trade delegation are sent abroad to explore export potential for various product and service in various countries across the world. Bilaterally trade agreement are entered into with foreign countries which offer bright prospects for export அப்படிங்கிறாங்க. எக்ஸ்போர்ட் beside trade for and expectation to are organized for the promoting international business. The government of India has set up the several institutions for the purpose of promoting export. இந்தியா, பங்களாதேஷ், தென்கொரியா போன்ற வளரும் நாடுகள் தங்களுக்கு தேவையான இயந்திரம், கருவிகள், மூலப்பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு அந்நிய செலவாணி அதிகம் தேவைப்படுகிறது. இது மாதிரி நாடுகள் வந்து தனக்கு தேவையான பொருளை வந்து இறக்குமதி வந்து செய்கிறதுக்கு இது என்னது தேவையாக இருக்குது, இறக்குமதி வந்து தேவை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இந்திய அரசு ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ளது. சரியா, இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய விதமான நடவடிக்கைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு வராங்கங்கிறாங்க. ஏற்றுமதியை அதிகரிக்க அரசாங்கம் ரொக்க சலுகை, வரி சலுகை, நிறுவனங்களின் உதவி சலுகை, அடிப்படையிலான வட்டி வீதம், கட்டமைப்பு வசதி, கடன் வசதி, வரிவிலக்கு போன்ற வசதிகளை வழங்குகிறது. சரியா, போன்ற வசதிகள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க. வரிவிலக்கு போன்ற வசதிகள் வழங்குகிறது. இந்திய அரசு ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு வகையான நிறுவனங்களை உருவாக்கியுள்ளது. சரியா, பல்வேறு வகையான நிறுவனங்கள் என்ன பண்ணுது, அது வந்து உருவாக்கி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, அடுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள்
படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.